क्यों बढ़ रहे हैं हादसे, कैसे होगी सुरक्षा? விபத்துகள் அதிகமாயிட்டு இருக்குது, பாதுகாப்புன்றது எப்படி ஆகும், எப்படி கிடைக்கும்? बाबा कहते कन्याओं के तो सारे ही दुश्मन बन जाते हैं। பாபா சொல்றாங்க கன்யாக்களுக்காக எல்லாருமே சத்ருக்கள் ஆயிடுறாங்க. बाप बच्ची को नहीं छोड़ता, அப்பா பொண்ணை விடுறது இல்ல, भाई बहन को नहीं छोड़ता, அண்ணா தங்கச்சிய விடுறது இல்ல, मामा भांजी को नहीं छोड़ता। மாமா வந்து அண்ணன் பொண்ணு இல்லைன்னா தங்கச்சி பொண்ணை விடுறது இல்ல. ऐसी खराब दुनिया हो गई। அப்படிப்பட்ட கெட்ட உலகம் ஆயிடுச்சு. टीचर शिष्या को नहीं छोड़ता, டீச்சரு சிஷ்யா அப்படின்னா அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, பெண் ஸ்டூடெண்ட், அவங்கள விடுறது இல்ல. गुरु अपनी चेली को गंदा कर देता है। குரு தன்னோட சிஷ்யா இருக்காங்க இல்லையா, அப்படின்னா தன்னோட பெண் ஸ்டூடெண்ட் அவங்கள கெடுத்துடுறாங்க. बजाय सदगति करने के और ही दुर्गति में ले जाता है। சத்கத்திய கொடுக்கறதுக்கு பதிலாகி இன்னும் துர்கதிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, பண்ணிடுறாங்க. दुनिया के सारे संबंध உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் कन्याओं के लिए दुश्मन हो पड़ते हैं। கன்யாக்களுக்காக சத்ருகள் ஆயிடுறாங்க. घर के संबंधी, வீட்ல இருக்கக்கூடிய உறவினர்கள், दूर के संबंधी, தூரத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், मोहल्ले पड़ोस के लोग, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க, सारा ही समाज प्रदूषित हो जाता है। முழு சமூகமே என்ன ஆயிடுதுன்னா அது பிரதூஷிත ஆயிடுது, பொல்யூட்டட் ஆயிடுது, கெட்டு போயிடுது. और देवर भौजाई को नहीं छोड़ता। மைத்துனர் வந்து அண்ணிய விடுறது இல்ல. जो कभी परंपरा थी भारतीयों की, ஒரு நேரத்துல பாரதிய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பரம்பரை இருந்தது. कि लक्ष्मण ने லக்ஷ்மண் வந்து सीता को किस दृष्टि से देखा? சீதாவை எந்த பார்வையால பார்த்தாங்க? माता की दृष्टि से देखा। அம்மாவோட பார்வையால பார்த்தாங்க. आज वही भारतवासी सारे ही शूद्र बन गए। இப்போ அந்த பாரதவாசிகள் தான் எல்லாருமே சூத்ரர்கள் ஆயிட்டாங்க. जो आज से 400-500 साल पहले तुलसीदास ने என்னன்னா இன்னிலிருந்து 400-500 வருஷங்களுக்கு பின்னாடி துளசிதாஸ் रामायण में लिख दिया था, ராமாயணத்துல எழுதியிருந்தாங்க, भय वर्ण शंकर सबे, பயவர்ண சங்கர சபைன்னு சொல்லி. चाहे ब्राह्मण हो चाहे क्षत्रिय हो, सब वर्ण शंकर बन गए। இப்போ பிராமணர்களா இருக்கலாம் இல்லைன்னா க்ஷத்ரியர்களா இருக்கலாம், எல்லாருமே சூத்ரர்கள் ஆயிட்டாங்கன்னு. कोई एक पारिवारिक द्रौपदी की बात नहीं। இப்போ ஒரு பாரிவாரிக் அப்படின்னு ஒரு பரிவாரத்துல இருக்கக்கூடிய திரௌபதியினோட விஷயம் இல்ல. अनेकों कुंती द्रौपदी समान कन्या माताओं पर அநேக இந்த கன்யா மாதாக்கள் குந்தி பிறகு திரௌபதிக்கு சமமாக இருக்கக்கூடியவங்க रोज बलात्कारी अत्याचार किया जाता है। தினமும் அவங்களோட கற்பழிப்பு பிறகு கொடுமைப்படுத்துற வேலை அவங்க கூட செய்யப்பட்டுட்டு இருக்குது. जिस भारतवर्ष में नारियां पूजनीय मानी जाती थी, எந்த பாரத நாடுல நாரிகளுக்காக பூஜைக்கு தகுந்தமானவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, उसी भारत में आज नारियों पर पशुओं के समान अत्याचार किया जाता है। அந்த பாரத்லயே இன்னைக்கு பெண்களை விலங்குகள் போல அவங்க மேல கொடுமைப்படுத்துற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. क्योंकि हमारे देश में हर एक घंटे में कम से कम 38 महिलाओं के खिलाफ अपराध होते हैं। ஏன்னா நம்மளோட தேசத்துல குறைஞ்சபட்சம்
38 ஸ்திரீகள் கூட ஸ்திரீகளுக்கு எதிராக அவங்கள என்ன செய்யப்பட்டுட்டு இருக்குதுன்னா அவங்க மேல குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 38 பெண்களை ஒவ்வொரு மணி நேரத்தில் அப்படின்னா எவ்ரி 1 ஹவரில் என்ன செய்கிறாங்கன்னா 38 பெண்கள் கூட குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. हर रोज 95 महिलाओं के साथ बलात्कार होता है. प्रति एवरी डे என்னன்னா 95 மகிழா அப்படின்னா பெண்கள் கூட கற்பழை பெற வேலை என்றது செய்யப்பட்டிட்டு இருக்குது. 7 महिलाओं का अपहरण कर लिया जाता है. एवरी 1 ஹவர்ல எப்படின்னா 7 ஸ்திரீகளை किडनैप பண்ணப்பட்டிட்டு இருக்குது. और हर घंटे कम से कम 10 महिलाओं के साथ छेड़छाड़ होती है. பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் 10 பெண்களை கூட துன்புறுத்துற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. प्राचीन भारत की नारियां कैसे करती थी अपनी रक्षा. பழமையான பாரத்தினோட பெண்கள் தன்னோட பாதுகாப்பு எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. खास करके भारत की माताओं की ये विशेषता रही. விசேஷமாக பாரத்தினோட மாதாக்களது இந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தது, விசேஷம் இருந்தது. उन माताओं ने அந்த மாதாக்கள் अपने सतीत्व की रक्षा के लिए தன்னோட பவித்திரத்தையினோட பாதுகாப்புக்காக क्या कर दिया, என்ன பண்ணிட்டாங்க, जौहर कर दिए. அவங்க நெருப்புல குதிச்சிட்டாங்க. ढेर का ढेर हुजूम बना करके நிறையதிலும் நிறைய பேரு கூட்டமா சேர்ந்து आग के अलाव में कूद गई. நெருப்பு குழியில ஜம்ப் பண்ணிட்டாங்க, குதிச்சிட்டாங்க. लेकिन विधर्मियों के सामने ஆனா விதேசிகளுக்கு அந்த விதர்மிகளுக்கு முன்னாடி अपने पतियों का माथा தன்னோட கணவன் இருந்தாங்க இல்லையா அவங்களோட தலைய झुकने नहीं दिया. அவங்களுக்கு முன்னாடி வணங்க விடல. अपर कलयुग में भी அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்களோட தலைய அவங்களுக்கு முன்னாடி விதேசிகளுக்கு முன்னாடி தலைய வணங்க விடல. युद्ध में जाते थे. ராஜாக்கள் யுத்தத்துல போயிட்டு இருந்தாங்க. खासकर भारतीय राजा. விசேஷமாக பாரதிய ராஜாக்கள். तो उनको ताकत कहाँ से मिलती थी? அப்ப அவங்களுக்கு சக்தி எங்கிருந்து கிடைச்சிட்டு இருந்தது? है? है? हाँ, वो रानियां. ஆமா, அந்த ராணிகள் जिनका गायन है हिस्ट्री में. யாருக்காக மகிமை இருக்குது ஹிஸ்டரியில? कि पद्मिनी பத்மினி जब जौहर किया எப்போ நெருப்புல तो குதிச்சிட்டாங்களோ उसके साथ कितनी रानियों ने जौहर किया? அப்போ அவங்க கூட எத்தனை ராணிகள் குதிச்சிட்டாங்க, நெருப்புல குதிச்சிட்டாங்க? है 16,000 ने जौहर कर दिया. 16,000 நெருப்புல குதிச்சிட்டாங்க. इतनी बड़ी संगठन की पावर. இவ்வளவு பெரிய சங்கடனையோட பவர். जहाँ प्योरिटी होती है भाई, எங்க பியூரிட்டி இருக்குமோ அங்கதான் भाई यूनिटी होती है. அங்கதான் யூனிட்டி இருக்கும். प्योरिटी नहीं பியூரிட்டி இல்லைன்னா तो यूनिटी भी नहीं. பியூரிட்டி இல்லைன்னா யூனிட்டி கூடயும் இருக்காது. अब कैसे होगी नारी की रक्षा? இப்போ பெண்ணோட பாதுகாப்பு எப்படி ஆகும்? சேஃப்டி ரூல்ஸ், சுரக்ஷா நியம், பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நியமங்கள். नंबर 1, क्या नौकरी करना सुरक्षित है? இப்போ வேலைக்கு போகிறது சேஃப்டியா?
हाँ सर्विस काहे करनी है? बाबा तुम्हारा कन्या को सर्विस करनी नहीं। இந்த வேலைக்கு ஏன் போகணும்? பாபா சொல்லியிருக்காங்க கன்னியாக்களுக்கு வேலை செய்யவே கூடாது, போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. कन्याओं को आजकल की दुनिया इस काबिल नहीं रह गई जो कन्याएं नौकरी कर सके। பாபா சொல்றாங்க இன்றைய உலகம் அந்த அளவுக்கு தகுதி இல்லை. என்னன்னா கன்னியாக்கள் வேலை செய்யற போல இல்லை இப்போ. कन्याओं को नौकरी करना माने बास उनको अपने बगल में रखेंगे। கன்னியாக்கள் வேலைக்கு போகிறது அப்படின்னா பாஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்கள தன்னை கூட பக்கத்துல வச்சுப்பாங்க, अपने कंट्रोल में रखेंगे தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. और ऐसे ट्रीट करेंगे जैसे उनका पति उनसे ट्रीट करता है। பிறகு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட கணவன் ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க पत्नियों के साथ அந்த பெண்கள் கூட. बहुत हालत खराब है பாபா சொல்றாங்க நிலைமை ரொம்ப கெட்டு போயிருக்கு. नौकरी करने वाली कन्याओं की। இப்ப யாரு வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த கன்னியாக்கள்து. बाबा की एक एक वाणी को पत्थर की लकीर समझ करके चलना चाहिए। பாபாவோட ஒவ்வொரு வாணிய கல்லு மேல எழுதி இருக்கிற பேச்சுகள்னு சொல்லி அதை ஃபாலோ செய்யணும். कन्याओं के ऊपर तो सारी गंदी नजर जाती है। கன்னியாக்கள் மேல எல்லாரோட பார்வை கெட்ட பார்வை தான் போகுது. उनको दुकान पर बैठाना अच्छा है क्या? அவங்கள கடையில உட்கார வைக்கிறது நல்லதா? अब कन्याओं की कमाई तो वैसे भी नहीं खानी चाहिए। அப்படி பார்த்தோம்னா கன்னியாக்களோட சம்பாத்தியம் சாப்பிடவும் கூடாது. जो भी पूतनाएं हैं யாரெல்லாம் பூத்தனா இருக்காங்க उनको शास्त्रों में दिखाया गया है नाक सीधी करके जहाँ चाहा वहाँ उड़ती रहती है, फिरती रहती है। அவங்களுக்கு சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க அவங்க தலைய தூக்கிட்டு அங்க இங்க போயிட்டு இருப்பாங்க, பறந்துட்டு இருப்பாங்க. कोई बॉडीगार्ड की उनको जरूरत அவங்களுக்கு பாடி கார்டினோட அவசியம் नहीं है। எந்த பாடி கார்டினோட அவசியம் கூடயும் அவங்களுக்கு இல்ல. विदेशों में भी कन्याएं விதேசங்கள்ல கூடயும் கன்யாக்கள் बॉडीगार्ड को लेकर के चलती है பாடி கார்ட கூட வச்சுக்கிட்டு போறாங்களா, या नाक उठा के इधर उधर घूमती रहती है। இல்லன்னா தலைய தூக்கிட்டு அங்க இங்க சுத்திட்டு இருப்பாங்களா? उनको कहते हैं सूपन खाए पूतनाएं। அவங்களுக்கு சொல்வாங்க சூப்பனக்கா பிறகு பூத்தனா பூத்தனாக்கள். दुकान करना है या सर्विस दुकान करना है, ये धंधा दौरी करने के लिए बाबा ने मना किया करने। அவங்க சொல்றாங்க இப்போ கடைய வச்சுக்கிறதா இல்லைன்னா வேலைக்கு போகிறதா. பாபா சொல்றாங்க இந்த கடையோட பிறகு வேலைக்கு போகிறது இதெல்லாம் கன்னியாக்களுக்காக பாபா சொல்லல, जाना है, फैक्ट्री கன்யா மாதாக்களுக்கு. में जाना है, कन्याएं माताएं नौकरी करें, धंधा करें, दुकान चलाएं। கன்யா மாதாக்கள் வியாபாரம் செய்யறது, வேலைக்கு போறது, கடைய வைக்கிறது ये श्रीमत के बरखिलाफ है இது ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக இருக்குது. और चलना भी बरखिलाफ है பிறகு நடக்கிறது கூடயும் விபரீதமானதா இருக்குது. और चलाने वाले भी बरखिलाफ है। பிறகு யாரு நடத்துறாங்களோ அவங்க கூடயும் அதுக்கு ஸ்ரீமத்துக்கு விபரீதமா தான் இருக்காங்க. उसकी सजा खाएंगे धर्मराज की। அதுக்காக தண்டனை எடுத்துக்குவாங்க தர்மராஜ் இருந்து. अभी मजा ले लें, இப்போ அதோட என்ஜாய்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம், बाद में पता चलेगा। பிறகு தெரிய வரும். हाँ जी ஆமா कन्या अगर समझदार है கன்யா ஒருவேளை புத்திசாலியாக இருக்காங்கன்னா तो उसकी भी गलती है। அப்ப அவங்களது கூடயும் தப்பு தான். बच्चा बुद्धि है तो थोड़ी गलती है। சின்ன குழந்தை புத்தின்னா கொஞ்சம் தவறு. ऐसे नहीं जो बच्चे होते हैं अगर हत्या कर दे तो उनको सजा नहीं दी जाती है सरकार में। அப்படி இல்லை, இப்போ குழந்தைகள் கொலை பண்றாங்க அப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல என்ற பேச்சு இல்ல. दी जाती है नहीं கொடுக்கப்படுகிறதா இல்லையா? दी जाती है। கொடுக்கப்படுகிறது. और जो बालिग बुद्धि है பிறகு யாரு அப்படின்னா பெரியவங்க மெச்சூர்டு புத்தி இருக்காங்க वो अगर हत्या करते हैं तो उनको पूरी सजा दी जाती है। அவங்க ஒருவேளை கொலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு
ஃபுல் தண்டனை கொடுக்கப்படுகிறது. तो ऐसे ही अगर बालिक बुद्धि है அதே மாதிரி தான் இப்ப யாருக்கு புத்தி இருக்குது அப்படின்னா மெச்சூர்டா இருக்காங்க, तो पूरी सजा मिलेगी. அப்போ ஃபுல் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். नाबालिग बुद्धि है, ஒருவேளை कम समझदार है, அறியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, பிறகு கம்மி புத்தி இருக்குது, ज्ञान को पूरा नहीं समझा है, ஞானத்தை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கல, तो सजा तो फिर भी थोड़ी बहुत मिलेगी. இப்போ தண்டனைன்றது ஆனாலும் கொஞ்சம் கிடைக்கும் தான். पद भी तो थोड़ा बहुत नीचा हो जाएगा. பதவி கூடயும் கொஞ்சம் தாழ்டட் ஆயிடும் சொல்றாங்க. किसका? யாரோடது? उस कन्या का जो समझदार बच्चे का. हाँ, அந்த குழந்தைது. बाबा कहते श्रीमत में बोले कन्या श्रीमत पकड़ना है तो पूरी पकड़ना है. பாபா சொல்றாங்க ஸ்ரீமத்தை பிடிச்சுக்கணும்னா கம்ப்ளீட்டாக பிடிச்சிக்கணும். और नहीं पकड़ना है तो फिर दुनिया भी तरह चलना. ये क्या बात, आधा पकड़ लिया. ஒருவேளை நடக்க கூடாதுன்னா உலகம் எப்படி நடக்குதோ அப்படி நடுங்க. இது என்ன விஷயம், பாதி பிடிச்சுக்கிறது आधा छोड़ दिया. பிறகு பாதி விட்டுடுறது. அவங்க சொல்றாங்க கன்யா என்ன இருக்காங்களோ அம்மா கூட தானே வேலை செய்யறாங்க, பிறகு வேலை கொண்டு போகல இல்லையா. அவங்க சொல்றாங்க நான் என்ன உண்டியா செய்யறேன்னா அம்மா கூட தானே செய்யறேன். அப்படி இருந்தா என்ன, नौकरी करने के लिए मुरली मना किया. இப்போ வேலைக்கு போகிறதுக்காக முரளில வேண்டான்னு சொல்லிருக்காங்க இல்லையா, या हाँ किया. இல்லன்னா அம்மா செய்யலான்னு சொல்லிருக்காங்களா? சொல்லு माँ के साथ हत्या करेगी तो अच्छा करेगी. அம்மா கூட கொலை பண்ணேன்னா அது நல்லதான்னு கேக்குறாங்க. मैं जो फैक्ट्री में जाती हूँ सुपारी काम करती हूँ, नौकरी थोड़ी बोलते हैं, क्या बोलते क्या हैं? करती? फैक्ट्री में जाती है सुपारी का काम करती है. அவங்க சொல்றாங்க ஃபேக்டரிக்கு போகுறாங்க, பிறகு சுப்பாரி இருக்குல்ல பாக்கு, அந்த ஒரு வேலையை செய்யறாங்க. सुपारी तो और नशा बढ़ाने वाली चीज है. பாபா சொல்றாங்க அந்த பாக்கு இருக்கு இல்லையா சுப்பாரி, அது இன்னும் போதையை ஏற வைக்கிற பொருளா இருக்குது. और वो बोलते हैं उसको नौकरी नहीं कहते हैं. क्यों? क्या कहते हैं? अगर शराब का धंधा कोई माँ के साथ करे அவங்க சொல்றாங்க அதுக்கு வேலைன்னு சொல்லுறது இல்லைன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ஏன், இப்போ யாரோ இந்த மதுபானத்தினோட வேலை அம்மா கூட செய்யறாங்க, तो शराब का धंधा अच्छा है क्या? அப்போ மதுபானத்தினோட வேலை நல்லதா? அந்த வியாபாரம் वो तो नशा फैलाने वाला धंधा है. அது அந்த ஒரு போதைய பரவுற வேலையா இருக்குது. क्या है, क्या बोला जाएगा? किसी फैक्ट्री में जा रही है, सुपारी काम कर रही है, नौकरी धंधा ही तो है. இப்போ ஒரு ஃபேக்டரியில போகுறாங்க, சுப்பாரி என்ன அந்த பாக்கினோட வேலையை செய்யறாங்க, அப்ப என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறாங்க பெஞ்சி. பாபா சொல்றாங்க அது வேலை தானே இருக்கு, वो नौकरी नहीं है, वैसे कह रही है. उसके कहने से श्रीमत की बात हो जाएगी. பாபா சொல்றாங்க அவங்க அந்த பொண்ணு சொல்றதுனால என்ன ஸ்ரீமத்தினோட பேச்சாயிடுமா? हाँ, ये कह रही है. ड्रामा में वो सही है तो ड्रामा में नहीं है. ड्रामा बनाने वाला कौन है? அவங்க சொல்றாங்க பாய் பாபா அது டிராமால ஃபிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க டிராமால இல்ல, டிராமாவை உருவாக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? बच्चे को ड्रामा बनाने वाला बोलते हैं. அந்த பொண்ணை போய் சின்ன குழந்தைய போய் டிராமாவை உருவாக்க கூடியதுன்னு சொல்றீங்களா? ड्रामा चेंज कर देगी. அந்த பொண்ணு டிராமாவை அந்த குழந்தை டிராமா சேஞ்ச் பண்ணிடும், ऐसा नहीं है. वही तो ड्रामा में वो ड्रामा चेंज करेगी. அது டிராமாவை சேஞ்ச் பண்ணிடும். चेंज हुआ है वही तो ड्रामा आप चेंज करने की बात उसके लिए बोलिए. அவங்களுக்காக அந்த பொண்ணுக்காக சேஞ்ச் பண்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. वही तो नाम मत बोलिए कि ऐसा ही ड्रामा में तू ऐसी करती है. டவுன் பண்ணாதீங்க, டிராமால அப்படிதான் இருக்குது அதனால நீ இப்படி செய்யறன்னு சொல்லாதீங்க. चेंज करना है तो ड्रामा में होता है कन्याओं को ऊपर चढ़ाना नीचे गिराना. கன்யாக்களை மேல தூக்கணுமா இல்லன்னா கீழே விழ வைக்கணுமா? तो ऊपर बढ़ाने वाली बात करो. அப்போ மேல பறக்க வைக்கிற பேச்சுகளை சொல்லுங்க, மேல தூக்குற பேச்சுகளை சொல்லுங்க. और मर्डर करते हो, ड्रामा करते हो. हाँ हाँ अम्मा के साथ मर्डर कर रहे हैं, अम्मा के साथ तो कर रहे हैं.
இப்போ நான் அம்மா கூட மர்டர் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா கூட தானே செய்றேன். इसे ड्रामा में नौकरी है इसलिए कर रही हूँ। ஒரு டிராமால ஃபிக்ஸ் ஆயிருக்குது, அதனால தான் செஞ்சுட்டு இருக்கேன். कोई बात नहीं। இது என்ன விஷயமா என்ன? और अरे उमंग उत्साह बढ़ाओ, छोटी छोटी कन्याएं हैं, ना समझे उसकी बुद्धि नहीं है। பாபா சொல்றாங்க ஊக்கம் உற்சாகத்தை அதிகம் பண்ணுங்க. சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அவங்களுக்கு उनको हमेशा बार बार ये बात सुनाओ। அறியாதவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடிக்கடி இந்த பேச்சுகளை சொல்லுங்க. छोटी छोटी कन्याएं बड़े बड़े धर्मगुरुओं को बाण मारेंगे। சின்ன சின்ன கன்யாக்கள் பெரிய பெரிய தர்ம குருக்களுக்கு அம்ப அடிப்பாங்க. बड़े धर्मगुरु भी बैठे हैं, छोटी कन्याएं भी बैठी हुई हैं। பெரிய தர்ம கூட குரு கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க, சின்ன சின்ன கன்யாக்கள் கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. अभी क्या है, अभी उल्टा हो रहा है। இப்ப என்னன்னா இப்போ தலைகீழாக ஆயிட்டு இருக்கு. बड़े बड़े धर्मगुरु छोटी कन्या को बाण मार रहे हैं। பெரிய பெரிய தர்ம குருக்கள் சின்ன சின்ன கன்யாக்களுக்கு அம்ப பாய வச்சுட்டு இருக்காங்க. चल इधर, चल उधर, ये कर, वो कर। இங்க போ, அங்க அங்க வா, இது செய் அது செய். मजबूरी का नाम महात्मा गांधी। ஆனா பாபா அது வேற வழி இல்ல தானே பாபான்னு சொல்றாங்க அந்த சின்ன குழந்தை. பாபா சொல்றாங்க மஜ்பூரிக்கா நாம் மகாத்மா காந்தி, வேற வழி இல்லாம செய்யறது அதுக்கு பேரு மகாத்மா காந்தி. महात्मा गांधी की फॉलोअर बनेगी। நீ மகாத்மா காந்திக்கு ஃபாலோவர் ஆகுவியா? महात्मा गांधी तो ब्रह्मा बाबा का पार्ट है। மகாத்மா காந்தி பிரம்ம பாபாவினோட பார்ட்டா இருக்குது. हैं? हैं? तू ब्रह्मा शक्ति बनेगी, शिव शक्ति बनेगी। நீ பிரம்ம சக்தி ஆகுவியா இல்லன்னா சிவ சக்தி ஆகுவியா? क्या बनेगी? என்ன ஆகுவே? हैं? शिव शक्ति बनेगी और क्या? சிவ சக்தி ஆகுவே பின்ன என்ன? हैं? और அப்போ नहीं, लेकिन अभी कई माताओं की ऐसी मजबूरियाँ रहती है कि उनके बगैर घर नहीं चलता, उनको घर பல மாதாக்கள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லாம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அவங்க இல்லாம அவங்க வேலை செய்யாம வீடு நடக்கிறது இல்ல, तो काम करना पड़ता है। அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதாக வருது. तो फिर उनके लिए भी वही होगा। हैं? அப்ப அவங்களுக்காக கூட அதே தானான்னு கேக்குறாங்க. उनके लिए भी वही होगा। அவங்களுக்காக கூட அதே தானா? उनके लिए क्या होगा? அவங்களுக்காக என்ன ஆகும்? मतलब कोई घर में ऐसा रहता है कि कन्याओं माताओं को काम करके घर चलाना पड़ता है। சில வீடுகள் எப்படின்னா கன்யா மாதாக்கள் வேலையை செஞ்சு அந்த வீடை நடத்த வேண்டியதாக இருக்கு. कोई मिसाल है? ஏதாவது உதாரணம் இருக்குதா? मतलब पुरुष ऐसे आपके पास कोई मिसाल है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது உதாரணம் இருக்குதா? नहीं है ना ऐसा। हाँ, क्या है? இருக்குது இல்லையா பாபா அப்படின்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க என்ன இருக்கு? रहते ऐसे कई माता है जो उनके बगैर घर नहीं चलता है, उनको कमाना पड़ता है। சில மாதாக்கள் இப்படி இருக்காங்க, அவங்க இல்லாம வீடு நடக்கிறது இல்ல, அவங்களுக்கு வீடை நடக்க வைக்க வேண்டியதாக இருக்கு, அப்படின்னா வேலை செஞ்சு நடத்த வேண்டியதாக இருக்கு. उनके बगैर घर नहीं चलता है, कमाना पड़ता। कौन सी मिसाल है ऐसी? அவங்க इல்லாம வீடு நடக்காது, என்ன உதாரணம் இருக்கு அப்படி? इसके पति कम कमाता होगा। हैं? जिस लेडीज अरे पति को निठल्ला बनाती भी कौन है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அரே கணவனை நிட்டல்லான்னா வேலை வெட்டி செய்யாம அப்படியே உட்கார்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஆக்கக்கூடியவங்களும் யாரு? आराम से निठल्ला बनाए रही, खूब शराब पियो। ஆராமா அப்படின்னா ரிலாக்ஸா அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா நிம்மதியாக விட்டுடுறாங்க. நல்லா நீ அப்படியே உட்காரு, நல்லா மதுபானத்தை குடி, मस्ती मारे घर के दोनों लोग। ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. मतलब कई घर के पति ऐसे होते जो काम मतलब होशियार नहीं होते, घर नहीं चला पाते। சில கணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு புத்தி இருக்கிறது இல்ல,
வீடை நடத்த முடியறதில்ல அவங்களால, कमा नहीं पाते। சம்பாத்தியம் செய்ய முடியறதில்ல, शादी करने के लिए होशियार होते हैं, கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக புத்திசாலியாக இருப்பாங்க, बच्चे पैदा करने के लिए बड़ी होशियारी है। குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கறது அதுல ரொம்ப புத்திசாலி, कहते हैं अपने को ब्राह्मण। சொல்றாங்க தானே பிராமணர்கள்னு. ज्ञान में चलने वाली कन्या ஞானத்துல இருக்கக்கூடிய கன்யா ज्ञान में चल रही है, ஞானத்துல இருக்காங்க, सत्य बाप का ज्ञान मिल गया உண்மையான அப்பாவோட ஞானம் கிடைச்சிடுத்து. तो उसको बाप मिला या नहीं मिला? அப்போ அவங்களுக்கு அப்பா கிடைச்சிட்டாங்களா இல்லையா? बाप कन्या की पालना करने वाला है அப்பா கன்யாக்கு பாலனை கொடுக்க கூடியவங்களா या कन्याओं की पालना से भागने वाला है இல்லன்னா கன்யாக்களோட பாலனை செய்யாம ஓடி போக கூடியவங்களா या कन्याओं की कमाई खाने वाला है? இல்லன்னா கன்யாக்களோட சம்பாத்தியத்தை சாப்பிட கூடியவங்களா? रक्षा करना, पालना करना। அந்த பாய் சொல்றாங்க பாலனை பண்ண கூடியவங்க. फिर उसकी बुद्धि में क्यों नहीं आता? அப்போ அவங்களோட புத்தியில ஏன் வருது இல்ல? அப்படின்னா அந்த சிஸ்டர் இருக்காங்களே அவங்க புத்தியில ஏன் வரல? वो लौकिक का अभी भी थोड़ा कुछ वो रिस्पॉन्सिबिलिटी है वो। அவங்க சொல்றாங்க பாபா லௌகிக ரெஸ்பான்சிபிலிட்டி கூடயும் இருக்குது, பொறுப்புகள் கூடயும் இருக்கு. रिस्पॉन्सिबल किस लिए? ரெஸ்பான்சிபிள் எந்த விஷயத்துக்காக பொறுப்பு? लौकिक का कुछ, क्या लौकिक? என்ன லௌகிக? लौकिक परिवार का कुछ। कन्या का भी परिवार होता है। பாபா கேட்டுட்டு இருக்காங்க கன்யாத்து கூடயும் பரிவாரம் இருக்குமா, குடும்பம் இருக்குமா? कन्या जब शादी करती है तो परिवार बनता है கன்யா எப்போ கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களோ அப்போ பரிவாரம் உருவாகுதா या शादी किए बगैर उसका परिवार होता है? இல்லன்னா கல்யாணம் செஞ்சுக்காமலேயே அவங்களோட பரிவாரம் உருவாகுதா? माँ बहन वो परिवार है उसका। இப்போ சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பாபா கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பரிவாரமா அவங்க? वो जिम्मेवारी वो। अरे சில பொறுப்புகள் இருக்குது பாபான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க அரே जिम्मेवार बच्चे होते हैं माँ बाप की पालना करने के लिए। அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பாளர்கள் பையங்களா और जो रिश्तेदार हैं वो भी पालना करने के लिए निमित्त होते हैं। பிறகு யாரு உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூடயும் பாலனையை கொடுக்கறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. न कि कन्या होती है पालना करने के लिए। இல்லன்னா பாலனைய கொடுக்கறதுக்காக கன்யா இருப்பாங்களா? कन्या की तो कमाई भी नहीं खाना चाहिए। பாபா சொல்றாங்க கன்யாவோட சம்பாத்தியத்தை கூடயும் சாப்பிட கூடாது. कन्या दान में दी जाती है। கன்யாவை தானத்துல கொடுக்கப்படுகிறது, தானமாக அவங்கள கொடுக்கப்படுகிறது. जिसको दान में दिया जाता है யாருக்கு தானத்துல கொடுப்பீங்களோ उसकी कमाई खाना चाहिए। அவங்களோட சம்பாத்தியத்தை சாப்பிடுவீங்களா? कन्या बेचारी क्या சாப்பிடுறதான்னு கேக்குறாங்க. वैश्यालय की दुनिया में कन्या को धंधा करेंगे तो लोग वैश्या बना देंगे। பாவம் கன்யா இப்போ வைஷாலத்தினோட உலகத்துல தொழில செஞ்சாங்கன்னா உலகம் வைஷ்யா ஆக்கிடும். इसलिए तो कहा कि ये वैश्यालय है। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது இது வைஷாலயமா இருக்குது. डागली पढ़ाई मत पढ़ाओ। டாக்லி படிப்ப படிக்க வைக்காதீங்க. डागली पढ़ाई पढ़ेंगे तो नौकरी करेंगी। இப்போ அந்த டாக்லி படிப்ப படிக்க வச்சீங்கன்னா அவங்க வேலையை செய்வாங்க. नौकरी करेंगे तो वैश्या बन जाएंगी। வேலைக்கு போனாங்கன்னா வைஷ்யா ஆயிடுவாங்க. छोड़ेंगे थोड़े ही, जिनके अंडर में काम करेंगे। இப்போ அவங்க விட்டுடுவாங்களா என்ன? யாரோட அண்டர்ல வேலை செய்வாங்களோ அவங்க என்ன இவங்கள விட்டுடுவாங்களா? अरे दास दासी किसी के घर में काम करेंगे அரே வேலைக்காரங்க இப்போ ஒருத்தரோட வீட்டுல வேலை செய்யறாங்க. तो आज की दुनिया में அப்போ இன்றைய உலகத்துல तो दास दासियों के ऊपर पूरा कंट्रोल होता है। தாஸ் தாசிகள் மேல கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இருக்கும். चलो माँ बाप न भी करें कुछ, சரி அம்மா அப்பா எதுவுமே செய்யாம போனாலும் माँ बाप के जो बच्चे नौजवान घर में हैं वो भी छोड़ेंगे। இப்போ அம்மா அப்பாவினோட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இளைஞர்கள் அவங்க என்ன விட்டுடுவாங்களா என்ன? छोड़ देंगे? விட்டுடுவாங்களா? नहीं छोड़ेंगे। விட மாட்டாங்க.
कन्या को तो नौकरी करनी नहीं है, कन्या माँ बाप की परवरिश करेगी। பாபா சொல்றாங்க கன்னியாக்களுக்கு வேலை செய்யக்கூடாது, கன்யா அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்களா? जो एकलौती होती है ना, அவங்க ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. एकलौती होती है, सो क्या हुआ, एकलौती होती है, कन्या दूसरे घर की होती है, पराये घर की। இப்போ ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்கன்னா என்ன, இப்போ கன்யா மத்தவங்களோட வீட்டினோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மத்தவங்களோட வீட்டுக்கு போகக்கூடியவங்க. கன்யாவை வீட்டிலே வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பத்தித்தா ஆக மாட்டாங்களா? வயசியா ஆயிடுவாங்க. இது தவறான பேச்சா இருக்கு. இது தவறான தொழிலாயிடுச்சு. कोई भी कन्या को घर में डाल करके माँ बाप नहीं रखते. எந்த கன்யாவை வேணாலும் ஆயிருக்கலாம், அம்மா அப்பா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல. वो कहना चाह रही है कि माँ बाप बहुत लाचार हैं. क्या लाचार है? அவங்க சொல்றாங்க அம்மா அப்பா அப்படின்னா வேற வழி இல்ல அவங்களுக்கு. பாபா சொல்றாங்க என்ன வேற வழி இல்ல அவங்களுக்கு? वो काम ही नहीं कर सकते, रोटी खाने को भी नहीं है. அவங்களால வேலை செய்யவே முடியறது இல்ல, ரோட்டி கூட சப்பாத்தி கூட சாப்பிடுறதுக்கு அவங்களால ஆகுறது இல்ல, அப்படின்னா சம்பாத்தியத்தை செய்யறதுக்காக ஆகுறது இல்ல. பாபா கேட்டுட்டு இருக்காங்க இது பூர்வ ஜென்மத்தினோட யாரோட கணக்கு வணக்கா இருக்குது? இது பூர்வ ஜென்மத்துல யாரோட கணக்கு வணக்கா இருக்குது? பெண் குழந்தைதான் இருக்குதா? அப்போ பெண் குழந்தையினோட மேலையே போடணும். இப்போ அங்க ஜென்மம் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு அர்த்தம் இப்படியா? அவங்களோட தலை மேல ஏறி உட்கார்றதான் கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க இது ஒண்ணு விஷயம் இல்ல, இது கரெக்டான பேச்சு இல்ல. இது பாபா சொல்றாங்க கன்யாக்கு வேலைக்கு போக கூடாது. கன்யா தொழில இந்த வேலைக்கு போனாங்கன்னா வைஷ்யா ஆயிடுவாங்க. உலகம் விடாது அவங்கள. பிறகு அதோட பாவம் யார் மேல ஏறும்? அம்மா அப்பா மேல ஏறும். ஒண்ணு பூர்வ ஜென்மத்திலிருந்து பாவத்தை செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. அது ஏன்னா அவங்களுக்கு பையன் இல்ல. பிறகு இன்னொரு தவற செய்யறது. பாபா சொல்றாங்க விதேசத்துல இப்படி ஆகுது. என்னன்னா கன்யாவை மகாராணியாக உட்கார வச்சிடுறாங்க. படிக்க வச்சுட்டு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா மகாராணியாக உட்கார வச்சிடுறாங்க. பாபா சொல்றாங்க விதேசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேச்சே வேறன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க அங்க வைஷ்யாலய தான் நடக்குது. எப்படி என்ன டக்கு டக்குன்னு டைவர்ஸ குடுக்கறது, டக்கு டக்குன்னு வேற திருமணத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிறது. வைஷ்யா மேல வைஷ்யாக ஆக்கிட்டே போகிறது. तो कुछ माता इस दुकान के लिए उससे बहुत मजबूरी है. दुकान में बैठा देंगे बताओ. இப்போ சில மாதாக்கள் எப்படின்னா இந்த கடையில வேலை செய்யறாங்க அப்படின்னா வேற வேலையே வேற வழியே இல்லாம செய்யறாங்க. பாபா சொல்றாங்க கடையில உட்கார வச்சிடுறாங்க. பாருங்க இப்போ கடையில உட்கார வைங்க இல்லன்னா வேலைக்கு அனுப்புங்க, ஒரே விஷயம் தானே. அப்படின்னா வெவ்வேறு விதமான ஆத்மாக்களோட பார்வை அவங்க மேல வீழும். அவங்க சாஃப்டா இருக்கக்கூடிய கன்யா. பாபா சொல்றாங்க இப்ப மாதாவோட பேச்சு வேற. மாதா மெச்சூர்டா இருக்காங்க, அவங்க உட்காரலாம். வீட்டுல சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்ல. அப்போ அம்மா குழந்தைகளை பால்ல அப்படின்னா அவங்களுக்காக வேலை பண்ணுவாங்க.
वास्तव में कन्याओं को थोड़ी ही नौकरी करनी चाहिए। வாஸ்தவத்துல கன்னியாக்களுக்கு வேலை செய்யக்கூடாது. माँ बाप भाइयों आदि की पालना, அம்மா பிறகு சகோதரர்களினோட பாலனை कन्याओं को नहीं करना है। கன்னியாக்களுக்கு செய்யக்கூடாது. ये तो पुरुषों का काम है। இது ஆண்களோட வேலை இருக்குது. सास ससुर भी बहू की कमाई नहीं खाते हैं। இப்போ மாமனாரு பிறகு அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் மருமகளோட சம்பாத்தியத்தை சாப்பிடுறது இல்ல. तो कन्या की कमाई कैसे खावेंगे? அப்போ கன்யாவோட சம்பாத்தியத்தை எப்படி சாப்பிடுவாங்க? ये तो ला नहीं है। இது நியமமே இல்ல. परंतु आजकल भूखड़े बहुत हो गए हैं। ஆனா இன்றைய நேரத்துல இப்போ இது வேணும் அது வேணும் சாப்பிடுறதுக்காக இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா. बच्चियां भी कमा करके सारे घर को खिलाती हैं। பெண்கள் கூடயும் அப்படின்னா பொண்ணு கூடயும் சம்பாதிச்சு முழு பரிவாரத்துக்கு கொடுக்கறாங்க. इतनी दुखी है எவ்வளவு துக்கத்துல இருக்காங்கன்னா कि अपन को छोड़ाए भी नहीं सकती है। அவங்கள விடுதலை செஞ்சுக்கிறதுக்கு கூடயும் ஆகிறது இல்ல. सेकंड नंबर पॉइंट, स्कूल कॉलेज भी नहीं रहे सुरक्षित. स्कूल कॉलेज இது கூடயும் சேஃப் ஆக இல்ல. அப்படின்னா இங்க கூடயும் சேஃப்டி இல்ல. बच्चों को कुमार हो या कुमारी उनको कितने क्लास तक अपने पैसे से पढ़ाना है? அவங்க கேக்குறாங்க, பாபா குழந்தைகள் இப்போ குமார் குமாரிகள் அவங்களுக்கு எவ்வளோ கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கலாம்னு கேக்குறாங்க. आजकल तो प्राइमरी स्कूल में जाते ही यार प्यार सीख जाते हैं। பாபா சொல்றாங்க, இன்றைய நேரத்துல பிரைமரி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பவே காதலிக்கிறது எல்லாமே லவ் பண்றது எல்லாமே கத்துக்கிறாங்க. सिनेमा और टीवी उनको साफ सिखाई देता है। சினிமா பிறகு டிவி அது அவங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்துடுது. तो कौन से क्लास तक पढ़ाना चाहिए? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கு படிக்க வைக்கணும்? अभी तो बताया, இப்பதானே சொன்னேன், प्राइमरी स्कूल में पढ़ने वाले बच्चे यार प्यार नहीं कर लेते हैं। आप பிரைமரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் காதலிச்சுக்கிறது இல்லையா? में दागली पढ़ाई माने दागली पढ़ाई। பாபா சொல்றாங்க, டாக்லி படிப்புன்னா நாய் படிப்பு தான். चाहे प्राइमरी स्कूल की हो चाहे ऊंची वाली हो। இப்போ அது பிரைமரி ஸ்கூல் ஆயிருக்கலாம், இல்லைன்னா உயர்ந்த கிளாஸ் ஆயிருக்கலாம். ये है प्राइमरी स्कूल में छोटे बच्चे होते हैं तो माँ बाप के कंट्रोल में रहते हैं। இது என்னன்னா, இப்போ பிரைமரி ஸ்கூல் இருந்ததுன்னா சின்ன குழந்தைகள் அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ऊंची पढ़ाई पढ़ते हैं तो बड़े हो जाते हैं। இப்போ உயர்ந்த படிப்பு எப்போ படிக்கிறாங்களோ அப்போ பெரியவங்க ஆயிடுறாங்க. नाबालिग की जगह बालिग हो जाते हैं। இப்போ நாபாலிக்ல இருந்து அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருந்து அவங்க பெரியவங்க ஆயிடுறாங்க, மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. वो अगर लव मैरिज करेंगे भी तो माँ बाप कुछ नहीं कर सकते। ஒருவேளை அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் கூடயும் அம்மா அப்பாவால எதுவுமே செய்ய முடியாது. और जो नाबालिग है பிறகு யாரு நாபாலிகா இருக்காங்க, மெச்சூர்ட் ஆகி இல்ல,
वो अगर लव मैरिज करेंगे तो पुलिस से उनको पकड़वाया जा सकता है। அவங்க ஒருவேளை காதலிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா போலீஸ்காரங்கக்கிட்ட அவங்கள ஒப்படைக்கலாம். और बरगलाने वाले को பிறகு யாரு அவங்களோட புத்தி கெடுத்துறாங்க இல்லையா அவங்கள जेल में डाला जा सकता है। அவங்கள ஜெயில்ல போடலாம், ஜெயில்ல அவங்கள போட்டுடலாம். इसलिए डागली पढ़ाई तो डागली पढ़ाई है। அதனாலதான் இந்த நாய் படிப்பு தான் இருக்குது. डागली पढ़ाई को जो डागली पढ़ाई इसलिए बोला है, பாபா சொல்றாங்க அந்த ஸ்தூல படிப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நாய் படிப்புன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னா कि हद की पढ़ाइयां जो आज पढ़ाई जा रही है स्कूलों में, खास करके भारत में, எல்லாருக்கு உட்பட்ட படிப்பு என்ன படிக்க வச்சுட்டு இருக்காங்களோ விசேஷமாக பாரத நாடுல वो विदेशी पढ़ाइयां हैं அது விதேசி படிப்புகள் ஆயிட்டு இருக்கான். या स्वदेश की पुरानी परंपराएं हैं। இல்லன்னா ஸ்வதேசத்தினோட பழைய பரம்பரைகளா இருக்குதா? सारी विदेशी पढ़ाइयां आ चुकी हैं। எல்லாமே விதேசி படிப்புகள் வந்துடுச்சு. और उन विदेशी पढ़ाइयों में பிறகு அந்த விதேசி படிப்புகள்ல जो बच्चे पढ़ाई पढ़ करके निकलते हैं, எந்த குழந்தைகள் படிச்சுட்டு வராங்களோ वो यार प्यार को महत्व देते हैं, அவங்க காதலிக்கிறது அதுக்கு மகத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்களா? या भारतीय पुरानी परंपरा को महत्व देते हैं कि माँ बाप இல்லன்னா பாரதிய பழைய பரம்பரைகளுக்கு அவங்க மகத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்களா? जहाँ हमको अर्पण करेंगे அம்மா அப்பா நம்மள எங்க அர்ப்பணம் செய்வாங்களோ वहाँ हम अर्पण होकर के सारा जीवन रहेंगे। அங்க நாங்க அர்ப்பணமாக இருந்து முழு வாழ்க்கை இருப்போம். जीवन का लक्ष्य विदेशी बन जाता है அவங்களோட வாழ்க்கையினோட லட்சியம் விதேசி ஆயிடுதா या स्वदेशी बन जाता है। இல்லன்னா ஸ்வதேசி ஆயிடுதா? विदेशी बन जाता है, விதேசி ஆயிடுது. इसलिए डागली पढ़ाई पढ़ी, அதனாலதான் டாக்லி படிப்புன்னு சொன்னாங்க. क्योंकि विदेशों में तो ஏன்னா விதேசங்கள்ல ये बुरा नहीं माना जाता இத கெட்ட விஷயம்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது இல்ல. कि कन्या என்னன்னா கன்யா या कोई पुरुष है இல்லன்னா ஆண் இருக்காங்க वो अनेक शादियां करे, அவங்க நிறைய திருமணத்தை பண்ணிக்கிறது இது கெட்ட விஷயம்னு சொல்லி அங்க ஏத்துக்கிறது இல்ல. अनेक बार तलाक दे, நிறைய தடவை அவங்க டைவர்ஸ் கொடுக்கறாங்க. அது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்லன்னு அவங்க சொல்றது இல்ல. डाइवोर्स दे, उसको बुरा नहीं मानते, बहुत अच्छा है। அது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்ல, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. सुख शांति से रहो, जब तक जियो सुख से जियो। சுக சாந்தியாக இருங்க, எப்ப வரைக்கும் உயிரோட இருக்கீங்களோ அப்ப வரைக்கும் சுக சாந்தியாக வாழுங்க. किसी को दुख होता है, किसी को सुख होता है, इससे कोई मतलब नहीं। இப்போ ஒருத்தருக்கு துக்கம் கிடைக்குது, சுகம் ஆகுது, இதுல இருந்து எதுவுமே நமக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்ல. अपने सुख से काम, தன்னோட சுகத்து கூட கனெக்ஷன். किसी की आत्मा को ठेस पहुंचती है, இப்போ ஒரு ஆத்மாக்கு துக்கம் ஆகுது, इससे कुछ भी लेना देना नहीं। இத கூட எதுவுமே கொடுக்கல் வாங்கல் என்றது இல்ல. और दूसरे देश जो है भावना प्रधान देश नहीं है। இப்போ மத்த தேசங்கள் இருக்கு இல்லையா அது பாவனா பிரதான் இல்ல. அப்படின்னா பாவனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல. कुत्ते में कहें कि भावना होती है। இப்போ நாயில பாவனை இருக்குதுன்னு சொல்றோம், அது இருக்குமா? அதுக்குள்ள कुत्ते में क्या भावना होगी? நாய்க்குள்ள என்ன பாவனை இருக்கும்? इसलिए बताया அதனாலதான் சொல்லப்பட்டது कि भारत की जो पढ़ाई है பாரத்தினோட படிப்பு என்ன இருக்கு? वो डागली पढ़ाई है, அது நாய் படிப்பா இருக்கு. कुत्ता और कुतिया बनाने वाली पढ़ाई है। ஆணு நாய் பெண்ணு நாய் ஆக்கக்கூடிய படிப்பா இருக்கு. वैसे भी அப்படி பார்த்தோம்னாலும் भारत में जो आज पढ़ाई जा रही है,
பாரத்ல இன்னைக்கு என்ன படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? वो राजा बनने वाली पढ़ाई पढ़ाई जा रही है। அது ராஜா ஆகக்கூடிய படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? लक्ष्मी नारायण बनने वाली पढ़ाई पढ़ाई जा रही है। லக்ஷ்மி நாராயண் ஆகிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? या दास दासी बनने की पढ़ाई पढ़ाई जा रही है। இல்லன்னா தாஸ் தாசி ஆகிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? दास दासी माने नौकर, தாஸ் தாசி என்ன வேலைக்காரங்க, सर्विस करने वाला। சர்வீஸ் செய்யக்கூடியவங்க. कौन सी पढ़ाई पढ़ाई जाती है? எந்த படிப்பு படிக்க வச்சிட்டு இருக்காங்க? नौकर बनने की पढ़ाई पढ़ाई जाती है। வேலைக்காரங்கள் ஆகக்கூடிய படிப்பை சொல்லி கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது. सब बड़े खुशी से कहते हैं हम पढ़ाई पढ़ के क्या बनेंगे? எல்லாருமே ரொம்ப குஷியாக சொல்றாங்க, நாங்க படிச்சு என்ன ஆகுவோம்? नौकरी करेंगे। நாங்க வேலை பண்ணுவோம். अरे बड़े से बड़े ऑफिसर भी बनेंगे। அரே பெரியதிலும் பெரிய ஆபீசர்ஸ் ஆனாலும் கூட, तो भी कोई मिनिस्टर के अंडर में काम करना पड़ेगा कि नहीं? ஆனாலும் இப்போ பெரிய மினிஸ்டரினோட அண்டர்ல வேலை செய்ய வேண்டியதாக இருக்குமா இல்லையா? करना पड़ेगा। செய்ய வேண்டியதாக இருக்கும். तो दास दासी हुआ ना। அப்போ தாஸ் தாசி ஆனாங்க இல்லையா? और भारत की पढ़ाई क्या है? பிறகு இங்க பாரத்தினோட படிப்பு என்ன இருக்குது? भारत की प्राचीन परंपरा की पढ़ाई क्या है जो भगवान ने पढ़ाई थी? பாரத்தினோட பழமையான படிப்பு எதா இருக்குது? இது பகவான் படிக்க வச்சிருந்தாங்க. बच्चे मैं तुमको ये पढ़ाई पढ़ा करके राजा बनाता हूँ। குழந்தைகளே, நான் உங்களுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுத்து ராஜா ஆக்குவேன். राजा किसी के अधीन नहीं होता। ராஜா யாருக்குமே அடிமையாக இருக்கிறது இல்ல. जो अधीन होते हैं யாரு அடிமையாக இருப்பாங்க, वो राजयोग नहीं सीखते। அவங்க ராஜயோகத்தை கத்துக்கிறது இல்ல. जिनकी बुद्धि में नॉलेज बैठ गई है, जानकारी हो गई कि दुनिया का विनाश होने वाला है, யாரோட புத்தியில நாலேஜ் உட்காந்துடுச்சு, அறிமுகம் கிடைச்சிடுத்து என்னன்னா உலகத்தினோட விநாசம் ஆக போகுது, उनकी बात है। அவங்களோட பேச்சா இருக்குது. दुनिया तो पढ़ाई पढ़ाएगी, உலகம் படிக்க வைக்கதா செய்யும். लेकिन जो ज्ञान में चलने वाले हैं वो अपने बच्चों को पढ़ाई पढ़ा रहे हैं। ஆனா ஞானத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க தன்னோட குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. डॉगली पढ़ाई पढ़ा रहे हैं, டாக்லி படிப்பை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. तो उससे नुकसान होगा। இது மூலமாக நஷ்டம் ஏற்படும் சொல்றாங்க. वो उनका अपना भी नुकसान हो रहा है क्योंकि श्रीमत के बरखिलाफ चला रहे हैं बच्चों को। இது அவங்களோட நஷ்டம் கூடயே ஆகுது. ஏன்னா ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக குழந்தைகளை நடத்திட்டு இருக்காங்க, அப்படின்னா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. जो धन लगा रहे हैं वो இப்போ தனத்தை என்ன அவங்க ஈடுபடுத்திட்டு இருக்காங்க, डॉगली पढ़ाई पढ़ाने में लगा रहे हैं। அவங்க டாக்லி படிப்புல அதை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. या तो ऐसे ऐसे भी हैं सरेंडर कर देते हैं। இங்க இப்படிப்பட்டவங்க கூடயும் இருக்காங்க, சரண்டர் பண்ணிடுறாங்க. कन्या को सरेंडर कर दिया, सरेंडर करने के बाद फिर उठा ले जाते हैं। கன்யாவை சரண்டர் பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கு பிறகு அவங்கள எடுத்துன்னு போயிடுறாங்க. उसको डॉगली पढ़ाई पढ़ाते हैं। அவங்கள எடுத்துன்னு போய் அங்க டாக்லி படிப்பை படிக்க வைக்கிறாங்க. कन्या को सरेंडर कर दिया, கன்யாவை சரண்டர் பண்ணிட்டாங்க, सरेंडर करने के बाद பண்ணாங்க, फिर उठा ले गए। சரண்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்கள எடுத்துன்னு போனாங்க. उसको डॉगली पढ़ाई पढ़ाना शुरू किया है। அவங்களுக்கு டாக்லி படிப்பை படிக்க வைக்கிறது ஆரம்பம் செஞ்சாங்க. एमए और बीटी जाने क्या क्या करा दिया। எம்ஏ பிறகு அந்த பிடி எதேதோ அதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. करा देने के बाद वो लड़की भाग गई। படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த பொண்ணு ஓடி போயிட்டான். कन्याओं को तो सरेंडर करा सकते हैं लेकिन भाइयों को कैसे सरेंडर करें? கன்யாவாக இருந்தாங்கன்னா சரண்டர் பண்ணிக்கிறீங்க, பிரதர்ஸை எப்படி பண்ணிக்குவீங்க? भाइयों को सरेंडर कराने की सरकार नहीं, भाइयों को सरेंडर क्यों कराना? பிரதர்ஸை சரண்டர் பண்ணிக்கிற அவசியமே இல்லை. பிரதர்ஸை ஏன் சரண்டர் பண்ணிக்கிறது? उनको तो पढ़ाई तो देना ही बैल बाल का नहीं गाया हुआ है क्या? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எருதுக்கு பாலனை கொடுக்கக்கூடிய கண்ணையான்னு சொல்லப்பட்டிருக்காங்களா? अरे शेल्टर देने की किसको जरूरत है? அரே பாதுகாப்பு யாருக்கு தேவை இருக்குது? आज की दुनिया में असुरक्षित स्त्री चोला है। இன்றைய நேரத்துல இன்றைய உலகத்துல
பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடியது பெண்ணோட சரீரமா या पुरुष चूल्हा இல்லைன்னா ஆணோட சரீரமா? स्त्री चूल्हा असुरक्षित है तो இப்போ பெண்ணோட சரீரம் அது எப்படின்னா பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க, उनको शेल्टर मिले वो तो ठीक बात है। அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அது சரியான விஷயம். भाइयों को सरेंडर होने की क्या दरकार? பிரதர்ஸ்க்கு சரண்டர் ஆக இருக்கிற அவசியம் என்ன இருக்குது? और दुनिया में कहीं भी घूमे அவங்க உலகத்துல எங்க வேணும்னாலும் சுத்தின்னு வரலாம். लेकिन पढ़ाई तो उसको पढ़ाई देना पड़ता है, है पढ़ाई तो देना ही पड़ता है। जो ज्ञान में चल रहे हैं बच्चे இப்போ ஞானத்துல இருக்காங்க பிரதர்ஸ், और उनको ये निश्चय नहीं है कि பிறகு அவங்களுக்கு இந்த நிச்சயம் இல்ல हम ईश्वरीय सेवा करेंगे, ईश्वरीय सर्विस में रहेंगे இப்ப நம்ம ஈஸ்வர சேவை செய்யறோம், ஈஸ்வர சர்வீஸ்ல இருப்போம். तो हमारा पता नहीं पेट भरेगा कि नहीं भरेगा। இப்போ நமக்கு தெரியாது நம்மளோட வயிறு நிறையுமா இல்லையா, அது தெரியாது. तो नौकरी करेंगे, அப்போ வேலைக்கு போகுவோம். नौकरी करेंगे उसके लिए पढ़ाई भी पढ़नी पड़े। இப்போ வேலைக்கு போனீங்கன்னா என்னென்ன படிப்பு கூட படிக்க வேண்டியதாக இருக்கும். बाबा तो गारंटी दे रहे हैं, பாபா கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க, मेरी सेवा में लगे रहने वाले कभी भी भूख मरना चाहिए। என்ன சொல்லிருக்காங்க, என்னோட சேவையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பசியால சாக மாட்டாங்க. बाबा ने तो गारंटी दे दी। பாபா கேரண்டிய கொடுத்துட்டாங்க. अब चाहे एमए पढ़े, पीएचडी पढ़े, कुछ भी पढ़े, இப்போ எம்ஏ படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், என்ன வேணும்னாலும் படிக்கலாம். लेकिन पढ़ने के बाद पेट में तो पाव और आटा ही जाएगा। படிக்கிறாங்க, அதுக்கு பிறகு வயிறுக்குள்ள ஒரு பாவு மாவு தான் போகும், उससे ज्यादा पेट में जाने वाला नहीं है। அதை விட அதிகம் போகக்கூடியது இல்ல. कितनी भी ऊंची पढ़ाई पढ़ ले, कितनी भी ऊंची नौकरी कर ले, எந்த அளவுக்கு வேணும்னாலும் உயர்ந்த படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா உயர்ந்த வேலையை செய்யலாம். हम लोग पढ़ाई पढ़ करके कोई बहुत बड़े इंजीनियर बन जाते हैं, இப்போ படிச்சு மிகப்பெரிய இன்ஜினியர் ஆயிடுறாங்க, 1.5 लाख रुपया विदेश में जाके कमाते हैं, 2 लाख कमाते हैं, 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க விதேசத்துக்கு போய் पर मंथ। எவ்ரி மந்த். पेट में कितना जाता है? வயிறுக்குள்ள எவ்வளவு போகுது? கொஞ்சம் தான் போகுதுன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அப்போ वो पढ़ाई के लिए बोला है डागली पढ़ाई। அந்த படிப்புக்காக சொல்லப்பட்டிருக்குது டாக்லி படாய் படிப்பு. जो छोटे छोटे बच्चे हैं, இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க, आज टीवी चल पड़ा है, இன்னைக்கு டிவி வந்திருக்கு. छोटे छोटे बच्चों की बुद्धि में भी विकार की बातें आती हैं या नहीं आती है? சின்ன சின்ன குழந்தைகளுக்குள்ளேயும் விகாரத்தினோட பேச்சுகள் வருதா இல்லைன்னா இல்லையா? यार प्यार की बातें चल पड़ती हैं या नहीं चल पड़ती है? இந்த காதலினோட பேச்சுகள் நடக்குதா இல்லையா? हैं? बहुत जल्दी चल रही है, बहुत जल्दी उनकी बुद्धि में बैठ जाती है। ரொம்ப சீக்கிரமா நடக்குது, ரொம்ப சீக்கிரமா அவங்களோட புத்தியில இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. माँ बाप इतने विकारी हो गए हैं அம்மா அப்பா எந்த அளவுக்கு விகாரியா இருக்காங்கன்னா कि वो ध्यान ही नहीं रखते कि बच्चे पास में पड़े हुए हैं। அவங்க புத்தியில வச்சுக்கிறதே இல்லை, என்னன்னா கவனமே வைக்கிறது இல்ல, குழந்தைகள் கிட்டதான் தூங்கிட்டு இருக்காங்க. बच्चे चुपचाप देखते रहते हैं, माँ बाप विकारी बनते रहते हैं। குழந்தைகள் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா விகாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா விகாரத்துக்கு போயிட்டு இருக்கிறது சின்ன குழந்தைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. तो बच्चों की बुद्धि में विकार चलेगा या नहीं चलेगा? அப்போ குழந்தைகளோட புத்தியில விகாரம் நடக்குமா இல்லைன்னா நடக்காதா? बचपन से ही उनमें विकार आ जाते हैं சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள விகாரம் வந்துடுது. और स्कूल में जाकर के பிறகு ஸ்கூலுக்கு போய் वही बातें करते हैं। அந்த பேச்சுக்களை தான் பேசுறாங்க.